Welcome student, I am Ganesan. So in the testing hypothesis sum பார்க்கலாம். So already two set of samples சொல்லிருக்கேன். Large sample, small sample. இது என்னன்னு பார்க்கலாம். In sum பாத்தீங்கன்னா the height of 6 randomly chosen sailors. So 6 randomly chosen sailors அவங்களோட heights வந்து 6 பேரோட height வந்து கொடுத்திருக்காங்க 63, 65 னு கொடுத்திருக்காங்க. அடுத்து those of 10 randomly chosen soldiers 10 சோல்ஜரோட ஹைட்ஸையும் கொடுத்திருக்காங்க. அப்ப நல்லா பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு சாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல் சாம்பிள்ஸ்ல 6 பேரையும் ரெண்டாவது சாம்பிள்ஸ்ல 10 பேரையும் எடுத்து டீல் பண்ணிருக்காங்க. ஸோ N1 வந்து 6, N2 வந்து 10. ஸோ ரெண்டுமே 30 விட கம்மியா இருக்கிறதுனால இது ஸ்மால் சாம்பிள்ஸ் அப்படின்றது நமக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ ஸ்மால் சாம்பிள்ஸ்னாவே என்னென்ன டெஸ்ட் இருக்கு? டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், chi-square டெஸ்ட். இது ஸ்பெஷல் டைப், அதனால அது பார்த்துடலாம், அது விட்டுருங்க. இப்போ இது டிஆ எஃப்ஆன்னு பார்க்கணும். ஸோ எஃப் டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தா தான் அது எஃப் டெஸ்டா இருக்கணும்னு. அஃப்கோர்ஸ் இதுலயும் 2 சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன் செட் ஆஃப் சாம்பிள் வந்து சைலர்ஸை பத்தி, அனதர் செட் ஆஃப் சாம்பிள்ஸ் சோல்ஜர்ஸை பத்தி. அப்போ எஃப்ஆவும் இருக்கலாம், டிஆவும் இருக்கலாம். இது எப்படி முடிவு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நல்லா கிளியரா அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, discuss the height that these data thrown on the suggestion that sailors are taller than or average taller. இந்த ஒரு வேர்ட்ல தான் நம்ம வந்து டி டெஸ்ட் முடிவு பண்ண போறோம். sailors are on the average taller than soldier. ஆவரேஜ்னாவே அது மீன். நான் சொல்லியிருக்கேன் இன்ட்ரடக்ஷன்லே, மீன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தாவே அது டி டெஸ்ட் தான். எஃப் டெஸ்ட்டுக்கு வேற மாதிரி சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால இது வந்து எஃப் டெஸ்ட் கிடையாது, chi-square கிடையாது, டி டெஸ்ட் தான் அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிட்டோம். அண்ட் டி ஸ்டேட்ல 2 இருக்கு. ஒன் சிங்கிள் சாம்பிள், டிஃபரன்ஸ் ஆஃப் சாம்பிள். ஸோ இது 2 இருக்கு டிஃபரன்ஸ். 2 சாம்பிள் கொடுத்துருக்கறனால டிஃபரன்ஸ் ஆஃப் சாம்பிள். ஸோ அதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்னா, டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை எஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1/n1 பிளஸ் 1/n2. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ இதுல என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுன்றதை பார்ப்போம். N1, N2 கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்ல ஹைபோதிசிஸும் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸும் நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். சரி, என்ன சொல்லியிருக்காங்கிறது நம்ம கிளியரா கொஞ்சம் கவனிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்கஸ் த ஹைட் தட் தீஸ் டேட்டா த்ரோன் ஆன் தி சஜஷன் தட் sailors ஆர் ஆன் தி ஆவரேஜ் ஆஃப் டாலர். சைலர்ஸ்லாம் சோல்ஜரை விட டாலரா இருக்கிறாங்க அப்படின்றது சஜஷன் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நல்ல ஹைபோதிசிஸ் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், இல்ல 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ ஆவரேஜ் ஹைட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஹைட் ஆஃப் செகண்ட் சாம்பிள். அதாவது பாப்புலேஷனோட சாம்பிள் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, இல்ல சைலர்ஸோட ஹைட்டும் சோல்ஜர்ஸோட ஹைட் ஆவரேஜ் வந்து சேமா தான் இருக்குன்றது நல்ல ஹைபோதிசிஸ்ல அசியூம் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட்ல அவங்க சொன்ன மாதிரி டாலரா தான் இருக்கு. சைலர்ஸோட ஆவரேஜ் ஹைட் இஸ் கிரேட்டர் தென், தட் இஸ் டாலர் தென் சோல்ஜர்ஸோட ஹைட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் μ1 μ2 நாட் ஈக்குவல் டு வராம கிரேட்டர் தென் வந்தாவே உங்களுக்கே தெரியும் இது ஒன் டெய்ல்டு டெஸ்ட். திஸ் இஸ் ஒன் டெய்ல்டு டெஸ்ட்னு நம்மளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கான டேபிள் வச்சு போடணும். பட் லக்கிலி இந்த ப்ராப்ளம் ஒரு நம்மளுக்கு லக்கியான ப்ராப்ளம் தான். டேபிளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, டேபிள் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ டேபிளை பார்த்து நம்ம கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். திஸ் இஸ் டேபிள் வேல்யூ 1.76. சரி, இப்போ இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ கொடுத்துருக்க 2 டேட்டாக்கு டேபிள் நான் ஃபார்ம் பண்ண போறேன். எப்படி ஃபார்ம் பண்ண போறேன்னு பாருங்க. ஸோ இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதாவது 2 சாம்பிள்ன்றனால 2 செட் ஆஃப் டேபிள் பாருங்க. எக்ஸ், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர், ஒய், ஒய் மைனஸ் ஒய் பார், ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்து சைலர்ஸோட ஹைட்ஸ் கொடுத்துருந்தாங்க, 6 செட்டு கொடுத்துருந்தாங்க. 6 சைலர்ஸோட ஹைட்ஸ், 10 சைலர்ஸோட இது சோல்ஜர்ஸோட ஹைட் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ சரி, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட நம்ம முடிப்போம். அதோட எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 408 வரும். தட் இஸ் 408 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நான் எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போறேன். எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்மா எக்ஸோட வேல்யூ 408 டிவைடட் பை என்னோட வேல்யூ ஒன்லி 6 சைலர்ஸ்னால 6 போட்டுருங்க. இதால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 68 கிடைக்குது. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 68 கிடைக்கிறதுனால இங்க எக்ஸ் மைனஸ் 68 அப்படின்னு போட்டு ஒவ்வொன்றா சப்ட்ராக்ட் பண்ணணும். 63 மைனஸ் 68னா மைனஸ் 5, 65 மைனஸ் 68னா மைனஸ் 3, இது வந்து 0, இது வந்து 1, இது 3,
இது வந்து 4. ஸோ இது ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25, 9, 0, 1, 9, 16. சரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது 60 கிடைக்கும். ஸோ இது 60 கிடைச்சிருக்கு இந்த வேல்யூ. ஓகே, இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர். சரி, ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு முடிச்சிட்டோம். செகண்ட் சாம்பிளுக்கும் அதே மாதிரி ஒய் எல்லாம் ஆட் பண்ணி போடணும். இந்த ஒய்ல இருக்க எல்லாத்தோடையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 678 வரும். அப்போ அதுல இருந்து நான் என்ன பண்ணணும்? ஒய் பார் கால்குலேட் பண்ணணும். ஸோ சிக்மா ஒய் பை என். சிக்மா ஒய்ன்றது இங்க 678, அதாவது 678 டிவைடட் பை என்னோட வேல்யூ இங்க 10. அதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 67.8. ஸோ ஒய் பாரோட வேல்யூ 67.8 வருது. ஸோ அதை இங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஒய் மைனஸ் ஒய் பார்ன்றது 67.8. அப்போ 61 மைனஸ் 67.8ன்றது மைனஸ் 6.8. அதே மாதிரி 62 மைனஸ் 67 போட்டீங்கன்னா மைனஸ் 5.8. இதே மாதிரி இந்த காலம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 6.8 த ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா 46.24 அப்படின்னு வரும். அதே மாதிரி 5.8 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 33.64. இதே மாதிரி இந்த ரெண்டு காலத்தையுமே ஃபில்அப் பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு காலமும் ஃபில்அப் பண்ணிட்ட பாருங்க. இதுல இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி இதுல போட்டு ரெண்டு காலத்தையும் ஃபில்அப் பண்ணியாச்சு. நம்மளுக்கு லாஸ்ட்ல இருக்கிற இந்த காலத்தோட சமேஷன் தான் தேவை. இது எல்லாத்தையுமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 153.6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு இதோட வேல்யூ என்னன்னா சிக்மா ஒய் மைனஸ் ஒய் பார் தி ஹோல் ஸ்கொயர், அதோட வேல்யூ இது. இது வந்து பாத்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 60. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டேபிள்ல இருந்து இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் பை எஸ் இன்ட்டு இருக்கு. இந்த எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தனி ஃபார்முலா இருக்கு, ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by n1 plus n2 minus 2 into sigma x minus x bar the whole square plus sigma y minus y bar the whole square. ஸோ இந்த ஃபார்முலால எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். n1 என்றது 6, சைலர்ஸ் கவுண்ட், சோல்ஜர் கவுண்ட் 10 minus 2 into x minus x bar the whole square, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60, அதை இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் y minus y bar the whole square வந்து 153.6. மறந்து போய் ஸ்கொயர் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூவே ஸ்கொயரோட வேல்யூ தான். சரிங்களா? ஓகே, இது அப்படியே ஃபர்தரா கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரத கீழே இருக்க 16 minus 2 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15.257 அப்படின்னு வரும். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு எஸ் தான் தெரியணும். எஸ்ன்றது ரூட் ஆஃப் 15.257. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா 3.91 அப்படின்னு எஸ்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எஸ் கண்டுபிடிச்ச உடனே இப்போ நம்ம டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலால இதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை எஸ் இன்டு ரூட் ஆஃப் 1 by n1 plus 1 by n2. ஸோ இதை நான் ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ண போறேன். எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 68 எக்ஸ் பார், y bar வந்து 67.8. So 68 minus 67.8 divided by s ஓட வேல்யூ 3.91 into root of 1 by n1. n1 வந்து சைலர்ஸ் கவுண்ட் 6, சோல்ஜர்ஸ் கவுண்ட் 10, 1 by 10. ஸோ இதை போட்டாச்சு. இப்போ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா இதை கால்குலேட்டரை சப்ராக்ட் பண்ணுங்க. இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.2 வரும், டிவைடட் பை 3.91 into இது அப்படியே 1 by 6 plus 1 by 10 கால்குலேட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.27 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அகைன் நான் என்ன பண்றேன், நியூமரேட்டர்ல இருக்கிற 0.2 அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டருக்கு அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.03 வரும். ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா டீயோட வேல்யூ 0.098. இதுதான் நம்மளுக்கு கால்குலேட்டட் வேல்யூ. இதை மாடுலஸ் எடுத்துக்கிட்டாலும் அதே தான் வரும், ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ 0.098. ஓகே, நான் இந்த கொஸ்டின்ல நம்ம டேபிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n1 plus n2 minus 2. பட் கண்டுபிடிங்க, n1ன்றது 6, இது வந்து 10 minus 2, இது வந்து 14 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல 5% லெவல் டேபிள் வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின்ல டேபிள் வேல்யூ வந்து 1.76 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்க எடுத்து எழுத போறேன். ஸோ டேபிள் வேல்யூ for
5% லெவல் டிகிரி ஆஃப் 5% லெவல் 14 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு உங்களுக்கு 1.76 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டி வேல்யூ கால்குலேட் பண்ணது 0.098. அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா லெசர் தென் தி 1.76 விட கம்மியா இருக்கு. therefore we accept the null hypothesis. We accept the null hypothesis H0. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.